பூஜைகள், யாகங்கள் கோவில்களின் தனி அடையாளங்கள். காலம் காலமாய் வழிபாடுகளில் ஈடுபட பக்தர்கள் கையாளும் யுக்திகளில் யாகங்களும் ஒன்று. யாகத்தீயில் இடும் பொருட்கள் தேவர்களை சென்றடைவதாக சொல்கிறது வடமொழி வேதங்கள். ஆரிய வழிபாட்டு முறைகளில் யாகங்களுக்கு தனி மகத்துவம் உண்டு. எந்த ஒரு குறைபாட்டுக்கும் யாகமே தீர்வு என்பது ஆரிய வழிபாடு கண்டுணர்ந்த ஒன்று. குழந்தைக்கு பெயரிடுவதில் இருந்து கடைசி காரியம் வரை எல்லாமே யாகத்தில் தொடர்பு படுத்துவதை வழக்கமாய் கொண்டுள்ளது ஆரியம். எந்த தெய்வத்துக்காக யாகம் வளர்க்கப்படுகிறதோ அந்த தெய்வமே நேரில் வந்து ஆகுதியை பெற்றுக் கொள்வதில்லை ஆரிய வழிபாட்டில். தெய்வங்களுக்கும் பக்தர்களுக்கும் இடையிலான பாலமாக யாகத்தீ உள்ளது என்பதே அந்த வழிபாடு சொல்லும் செய்தி. ஆனால் வளர்க்கப்படும் யாகத்தீயில் வந்துவிடும் தெய்வம் என்கிறார் தமிழகத்து பக்தர் ஒருவர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள இதோ இந்த கோவிலில்தான் நடைபெறுகிறது விசித்திர யாகங்கள். யாகங்களும் அவற்றின் விசித்திரங்களையும் பார்க்கும் முன்னால் கோவிலையும் கொஞ்சம் பார்ப்போமே. காரைக்காலின் வயல்கரை வீதியில் உள்ள பிரத்யங்கரா தேவி மற்றும் ஸ்ரீ வராகி ஆலயம் பார்வைக்கு சின்னதாய் உள்ளது. ஆனால் இங்கு கூடும் கூட்டத்தின் அளவு பெரிது என்கிறார்கள் பக்தர்கள். இந்த யாகத்தில் கலந்தக்கூடிய அதனால ஏற்படக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறது எனக்கு கிட்டத்தட்ட 2003 எனக்கு அனுபவம். எனக்கு 2003 நான் 2003 ஆரம்பத்தில் சார் இங்கே திருப்பாம்பரத்தில் ஒரு யாகம் நடத்தினாங்க. இப்போ எல்லாருமே நானே என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்கும்போது இந்த சிக்கலுக்கு என்ன தீர்வு, என்ன வழி, எப்போ இது தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் முதல் யாகம் முடிஞ்சு ரெண்டாவது பௌர்ணமிக்கு அந்த யாகம் நடக்கும்போது கலந்துருக்க முடியாது. யாருமே எதிர்பார்க்காத அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சது. தொடர்ந்து ஒரு 4 அல்லது 5 மாதத்துல பிரச்சனையும் முடிவுக்கு வந்து விட்டது. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது இது இந்த உருவங்களை அதுல அந்த தெய்வங்களை திரும்ப அந்த ஆகுதியை கொடுக்கும்போது அது தெய்வங்களை நேரில் பெற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறது மிகவும் அற்புதமான விஷயம். அது இந்த காலத்துல நம்ப முடியாத விஷயமா இருந்தா கூட அது கண்கூட நம்ம எல்லாருமே விட்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். கோவிலை வலம் வரும்போதே தெரிகிறது இங்குள்ள வித்தியாசங்கள். வழக்கமான கோபுரங்கள் இல்லை, பிரகாரங்கள் இல்லை, பரிவார தேவதைகள் இல்லை, கர்ப்ப கிரகம் இல்லை. 60 ஆண்டுகளுக்கு முந்தைய வீடு ஒன்றே கோவிலாக மாறி உள்ளது. தமது வீட்டினில் கோவிலை வைத்து வழிபட்டு வருபவர் இதோ இந்த பண்டரிநாதன். நாகை மாவட்டம் வலிவலத்தில் உள்ள தேசிகர் பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வராக உள்ளார் பண்டரிநாதன். வகுப்பறையில் பாடம் எடுக்கும் இவருக்கு இருக்கிறது இன்னொரு முகம். 1981 ஆயிரசி வாரங்கள்ல நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வலிவலம் தேசிகர் பாலிடெக்னிக்ல லெக்சரராக சேர்ந்தேன். அங்கிருந்து பக்கத்தில் 4 கிலோமீட்டர் தூரத்தில் கோரக்க சித்தர் ஆசிரமம் இருந்தது. 1982 வருஷம் நண்பர்கள் சொல்லி கோரக்க சித்தர் ஆசிரமத்துக்கு நான் போனேன். அங்கே கோரக்க சித்தர் சித்தர்கள்லேயே முதன்மையானவர் கோரக்க சித்தர். கோடானிக்கோட சித்தர்களில் ரொம்ப முக்கியமானவங்க 17 சித்தர்கள். அதில் ரொம்ப முதன்மையானவர் கோரக்க சித்தர். நவநாதாசில் ஒருத்தர்னு சொல்லலாம். அவரை அப்படிதான் சொல்கிறாங்க. அவர் தான் எனக்கு ஆத்மார்த்த குருவாக அவர் தான். அவர் அங்கேயே நான் கிட்டத்தட்ட 94லேருந்து 95 அங்கே 2 வருஷம் தங்கியிருந்தேன். தங்கி அந்த கோயில் திருப்பணியை பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் எனக்கு இந்த யாகங்கள் செய்கிறது, வாஸ்து இதெல்லாம் மானசீகமாக அப்படியே தெரிய வந்தது. பண்டரிநாதனின் வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் உள்ளன வித்தியாசமான புகைப்படமும் வினோதமான சிலையும். புகைப்படத்தில் இருப்பது மிக அரிதான பிரத்யங்கரா தேவி, சிலையாக இருப்பது வராகி. இவ்விரு பெண் தெய்வங்களுக்கும் மிக மிக அரிதாகவே ஆலயங்கள் உள்ளன. இந்த இரு பெண் தெய்வங்களையும் வழிபடுவது என்பது சாதாரணமானது அல்ல. அறிவுறுத்தப்பட்டது அதர்வண பத்ரகாளி பிரத்யங்கராவும் வாராகியும் தான். அதர்வண பத்ரகாளி பிரத்யங்கரா அதர்வண வேதத்தின் தலைவின்னு சொல்லுவாங்க. எதிரிகள் பில்லி சூன்யம் இது எல்லாமே அழிக்கிற வல்லமை பிரத்யங்கராவுக்கு தான் உண்டு. வாராகி அதர்வண வேதத்துல சப்த மாதர்களை பிரத்யங்கரா தேவியின் ஒவ்வொரு அங்கத்தில் பிரதிஷ்டை பண்ணிட்டு வராங்க. அதர்வண வேதத்துல அப்படி பாக்குறப்ப வாராகி பிரத்யங்கராவோட இருதயத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க.
அப்போ வாராகி உபாசனை இல்லாம பிரத்யங்கர உபாசனை சக்சஸ் ஆகுமாங்கிறது சந்தேகம். ஏன்னா ஹிருதயத்துல தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க வாராகியை. ஆனா வாராகி உபாசனைங்கிறது ரொம்ப கடுமையான உபாசனை. கரணம் தப்பினா மரணங்கிற மாதிரி உள்ள ஸ்டேஜ் தான் அது. வராகி அம்மன் மாதிரி ரொம்ப நல்லது செய்யக்கூடிய தெய்வமும் கிடையாது. அதே மாதிரி நம்ம நடவடிக்கைகள் தவறினால் தண்டனை கொடுக்கக்கூடிய தெய்வமும் அம்பாள் தான். அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. கல்லூரி ஆசிரியராக இருந்த பண்டரிநாதன் சித்தர் வழிபாட்டால் அம்பாள் உபாசகரானார். மாற்றம் கொண்டு வந்த அம்மனுக்கு அவர் எடுக்கும் பூஜைகளே பக்தர்களை கவர்ந்து இழுக்கின்றன. மாதத்துக்கு ஒரு முறை பௌர்ணமி தினத்தில் நடைபெறும் பூஜைக்கு கூட்டம் கூட்டமாய் வந்து குவிகிறார்கள் பக்தர்கள். நாளெல்லாம் நல்ல நாள்தான் என்றாலும் கூட பௌர்ணமி தினத்துக்கு சில சக்திகள் உண்டென்ற நம்பிக்கை பரவலாய் உள்ளது. முழு நிலவு வானில் வரும் நாளையெல்லாம் விழா நாளாக கொண்டாடுவது பண்டைய தமிழர் வழக்கம். சித்திரை முழு நிலவில் புனலாடினார் காவிரி பூம்பட்டணத்து மக்கள் என்று சொல்கிறது சிலப்பதிகாரம். இதே போன்றே காரைக்கால் பௌர்ணமி பூஜைக்கும் சக்தி உள்ளது என்பது பக்தர்களின் நம்பிக்கை. I am from Bangalore. I am a businessman. நான் பெங்களூர்ல இருந்து வரேன். நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய நண்பர் சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்தேன். இங்க வந்ததும் எனக்கு ஒரு அற்புதமான உணர்வு. 3வது முறை அங்க வரேன். ஒவ்வொரு முறை வரும்போது எனக்கு நம்பிக்கை அதிகமாயிட்டே வருது. ஹோமம் நடக்கும் பொழுது சிங்கம் புலி உருவங்கள்ல கடவுளை காண முடியுது. ஒவ்வொரு முறையும் புகைப்படம் எடுக்கும் பொழுது வித்தியாசமான உருவங்கள் பதிவாகுது. இது என்னுடைய பக்தியை மென்மேலும் அதிகரிக்க செய்யுது. பௌர்ணமி பூஜைக்காக காரைக்காலுக்கு ஊர்கள் பலவற்றிலிருந்தும் வருகிறார்கள் பக்தர்கள். வருவோர் கைகளில் இருப்பதெல்லாம் பூக்கூடைகளோ பழத்தட்டுகளோ அல்ல. எல்லோரின் கைகளிலும் இருக்கின்றன மிளகாயும் வெற்றிலையும். வழக்கத்துக்கு மாறான இந்த பூஜை பொருள்களுக்கு இருக்கிறது ஒரு காரணம். அம்மன்களில் வித்தியாசமானவள் பிரத்யங்கரா தேவி. வேதங்களில் மந்திரம், தந்திரம், யந்திரம் ஆகியவற்றை சொல்லும் வேதமான அதர்வண வேதத்தின் காப்பு கடவுளாக கருதப்படுகிறாள் பிரத்யங்கரா தேவி. சிங்க முகமும் மனித உடலுமாக காட்சி தரும் பிரத்யங்கரா தேவி உக்கிரத்தின் மொத்த உருவம். நரசிம்ம அவதாரம் எடுத்த விஷ்ணுவின் கோபத்தை அடக்க சிவன் சரபேஸ்வரராக உருவெடுத்தார். இதனை கண்டதும் விஷ்ணு 2 தலை பறவையாக மாறினார். அடங்காத அகங்காரம் கொண்ட அந்த பறவையை அடக்க சிவன் தமது தேவியான பார்வதியை மனித உருவும் சிங்க தலையும் கொண்ட பிரத்யங்கரா தேவியாக உருமாற்றினார். கோபத்தின் உச்ச வடிவமான இந்த தேவி இரட்டை தலை விஷ்ணு பறவையை அடக்கினாள் என்று மார்க்கண்டேய புராணம் சொல்கிறது. இதனால் பிரத்யங்கரா தேவியின் வழிபாடு என்பது மிகவும் கடினமானதாக சொல்கிறது புராணம். காரணம், பிரத்யங்கரா தேவி நேர்மையின் முழு வடிவம். அவளை வழிபடுவோர் உண்மையாக இருந்தால் முழு பலன் உண்டு. தவறிப்போய் தவறிழைத்தால் மன்னிப்பே கிடையாது, பரிகாரமும் இல்லை. தண்டனை மட்டுமே உறுதி என்பதால் இந்து மதத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர்கள் கூட பிரத்யங்கரா தேவி பக்கம் ஒதுங்குவது இல்லை. இவளை போன்றே வராகியும் மற்றொரு உக்கிர பெண் தெய்வம். இந்த மத நம்பிக்கையின்படி சப்த மாதர்களில் ஒருத்தி வராகி. இரவில் மட்டுமே வழிபட வேண்டிய பெண் தெய்வம் இவள். இதனாலும் வராகியின் வழிபாட்டில் ஈடுபடுவோரும் குறைவுதான். இப்படி அரிதான உக்கிரம் கொண்ட இரு பெண் தெய்வ வழிபாட்டுக்கு காரைக்காலில் கூடுகிறது கூட்டம். இந்த கோயிலுக்கு போன மாசத்துல நான் பௌர்ணமி பூஜைக்கு வரேன். ஏன் வரேன்னு கேட்டா, இங்க முறையாக யாகம் நடக்குதாங்கிறத நான் 40 வருஷமாக இந்து மதத்தை ஆராய்ச்சி செய்யறேன். அதுக்கு இங்க வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் யாகம் சிறப்பாக நடக்குது. எப்படி சொல்றேன்னு கேட்டா, யாகம் பண்ணக்கூடிய நேரத்தில் ஜுவாலைகள் 8 அடிக்கு மேல வரணும். அப்படி வந்தாதான் அந்த ஜனங்களுக்கு விமோசனம் ஏற்படும். அங்க வந்தவங்க தன்னுடைய பாவம் அழிக்கப்பட்டு புண்ணியவான்களாக ஆகிறார்கள். அதே நேரத்தில் யாகம் பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் பேசினானே ஆனால் அந்த யாகம் சிறப்படையாது. இங்க யாருமே ஒருத்தர் பேசல. ஆகையினால இந்த யாகம் சிறப்படையக்கூடியதே. அதற்காகவே இறைவன் அருள் புரிவார். பண்டரிநாதனின் இடத்தில் கட்டப்பட்டுள்ள மண்டபத்தில் பௌர்ணமி இரவில் கூடுகிறது கூட்டம். ஆணும் பெண்ணுமாக அணி அணியாய் வந்து சேர்கிறார்கள். எல்லோர் கைகளிலும்
வழிபடு பொருட்கள், முகங்களிலெல்லாம் இனம் புரியாத நம்பிக்கை. வந்தால், வழிபட்டால், மனமொன்றி யாகத்தில் பங்கேற்றால் நல்லதே நடக்கும் என்பதே வருவோரின் நம்பிக்கை. நான் அந்த யாகத்துக்கு பல வருடங்களாக வந்துகிட்டு இருக்கேன். எனக்கு இந்த யாகத்துல பல நன்மைகள் நடைபெற்று இருக்கு. அதனால அந்த யாகத்தை முழுமையா நம்புறேன். இந்த யாகத்துல இன்னைக்கு வர்றாங்க நிறைய பேரு வந்தவங்க, மிளகா போட்டா சரியாயிடும், வெத்தலை போட்டா சரியாயிடும், யாகத்துல கலந்துக்கிட்டாக்க நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இல்ல, ஒரு மனதோட இந்த யாகத்தை நல்ல திறமையா அவங்க உட்கார்ந்து நிதானமா பொறுமையா அந்த யாகத்துல தன்னுடைய எண்ணங்கள் கோரிக்கைகள் என்னென்னவோ அத்தனையும் ஒரு நிலையிலேயே உணர்ந்து அந்த யாகத்தை கடைபிடிச்சாக்கா அவங்களுக்கு நிறைவேறும். அவங்க பல சிந்தனைகளோடையும் இல்ல இந்த யாகத்துல மிளகாய போட்டுட்டோம் நமக்கு எல்லாமே கிட்ட கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நிச்சயமா கிடைக்காது. அவங்க எல்லாமே ஒரு நிலைப்படுத்தி மனசை ஒரு அமைதியா நம்ம யாகத்துக்கு எந்த நோக்கத்துல வந்திருக்கோம், என்ன குறிக்கோளோட வந்திருக்கோம் அப்படின்னு அதுலயே சிந்தனையை முழுமூச்சா செயல்படுத்தி அவங்க அதுல இருந்தா அந்த யாகம் அவங்களுக்கு நல்லதே செய்யும். அவங்க மன நிம்மதி அடைஞ்சு அவங்க நல்ல நிறைவான வாழ்க்கை பெறுவாங்க. முழு நிலவு வரும் இரவின் தொடக்கத்தில் தொடங்குகிறது யாகம். கும்பங்கள் வைக்கப்பட்டுள்ள மேடைக்கு முன்னதாக வளர்க்கப்படுகிறது யாகத்தீ. நெய்யும் விறகும் கொண்டு பற்ற வைக்கப்படும் தீ பின்னர் மெல்ல மெல்ல ஓங்கி வளரத் தொடங்குகிறது. யாகத்தீயில் ஆகுதி பொருட்களை இட இட தீயின் நாக்குகள் நர்த்தனமாடத் தொடங்குகின்றன. யாகத்தின் முன்னால் இருக்கும் பண்டரிநாதன் மந்திரங்களை சொல்லி சொல்லி தமது இஷ்ட தேவதைகளை அழைக்க ஆரம்பிக்கிறார். ஒரு கட்டத்தில் மந்திரத்தின் வேகம் இவரது உடலிலும் குடிகொள்ள உச்ச கட்டத்தை எட்டுகிறது யாகத்தின் வேகம். ஓம் நமோ பகவதே ஓம்கார வைரவா ஓம்கார வைரவா உமாவுத்திர தேவ வைரவா ஓடிவா ஓடிவா ரேம் ரேம் தேம் தேம் காம் காம் ராம் ராம் ஸ்வாகா. ஓம் நமோ பகவதே ஓம்கார வைரவா ஓம்கார வைரவா உமாவுத்திர தேவ வைரவா ஓடிவா ஓடிவா ரேம் ரேம் தேம் தேம் காம் காம் ராம் ராம். சர்வதாலுவாய பட்சிராஜாய சர்வரட்சகராய ஓம் பட் ஸ்வாகா ஓம் கே காம் கம் பட் பிராணக்கிரகாசி பிராணக்கிரகாசி ஓம் பட் சர்வசத்ரு சம்ஹாரணாய சர்வதாலுவாய பட்சிராஜாய சர்வரட்சகராய. வேகமாய் நடைபெற்றாலும் யாகத்தில் பங்கேற்கும் அனைவருக்கும் நிச்சயமாய் பலன் இருக்கும் என்கிறார்கள் வந்துள்ளோர். இதோ இந்த ஜெயக்குமார் 15 ஆண்டுகளாய் பௌர்ணமி யாகத்தில் தவறாமல் பங்கேற்கிறார். யாகத்தின் பலன் தமது வாழ்வில் தெரிகிறது என்கிறார் இவர். இந்த யாகத்துக்கு தொடர்ந்து ஒரு 15 வருஷமா வந்துகிட்டு இருக்கேன். பண்டரிநாதனுடைய மிகப்பெரிய அற்புதமான யாக வேள்வியை கலந்துகிட்டவங்க எல்லாருக்கும் வெற்றி கிடைக்குது. இவர் செய்யற யாகத்துல அந்த வேள்வியில என்ன யாகம் பண்றாரோ அந்த யாகத்தோட உருவம் தெரிகிறது மிகப்பெரிய சிறப்பு. தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு மகா பிரித்யங்கரா தேவி யாகம் பண்ணார்னா மகா பிரித்யங்கரா தேவி குதிரை மேல இருக்கிற மாதிரியே அப்படியே இறங்கி நிக்கிறது இங்க ஒரு இடத்துல தான். அடுத்தபடியா வராகிக்கு இப்ப யாகம் பண்ற நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமா இருக்கும். வராகிக்கும் பிரித்யங்கராவுக்கும் ஒரு சேர பண்ற ஒரே இடம் காரைக்கால் தான். அந்த வராகிக்கு பண்றப்ப அந்த வராகி என்ன குதிரை ரூபத்துல வர்றாங்கன்னா குதிரை ரூபத்துல வருவா. அதே மாதிரி அந்த சூலாயத்தோட எந்திரிச்சு வர்றதுக்கு உள்ள என்னென்ன பலம் இருக்குதோ அதை நாங்க பார்க்கிறப்ப அதனுடைய நிகழ்ச்சி அவ்வளவு அற்புதமா இருக்கும். இங்க யாகத்துல இருக்கிற எல்லா நிகழ்ச்சியுமே ஒரு தத்ரூபம் அப்படி உணரணும். உணர்ந்தாதான் அதுக்குள்ள அவ்வளவு பெரிய வைப்ரேஷன் நடக்கும். எல்லா காரியங்களையும் சக்தியையும் தரக்கூடிய பெரிய ஆற்றல் வராகிக்கும் பிரித்யங்கராவுக்கும் உண்டு. வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் விதவிதமான அனுபவங்கள். ஜோதிடரான உத்ராபதியின் உணர்தல்கள் வித்தியாசமானவை. காரைக்காலில் யாகத்தில் வணங்கப்படும் வராகி ஒரு காலத்தில் மன்னர்களின் இஷ்ட தேவதை என்கிறார் இவர். தமிழகத்தின் மிகப்பெரிய மன்னனான ராஜராஜ சோழனின் வழிபடு கடவுள் வராகி என்பதால் தான் அவனுக்கு வெற்றி மேல் வெற்றி குவிந்தது என்பது இவரது வாதம். நான் ஒரு ஜோதிடர். கடந்த ஓராண்டு காலமாக இந்த இடத்துக்கு வந்துகிட்டு போயிட்டு இருக்கோம். பௌர்ணமியில யாகங்கிறது அருமையான சக்திகளை தூண்டக்கூடிய இடம். இங்க வராகிக்கும் பிரித்யங்கராவுக்கும் இங்க ஒரு சிறப்பா பண்றாங்க. இந்த வராகி என்பது ராஜராஜ சோழனுக்கு குலதெய்வம், அவருடைய போர்ப்படை தளபதி. அந்த வராகி அம்மனுக்கு அவர் பூஜை பண்ணாதனாலதான் அந்த கோவில் கும்பாபிஷேகம் பண்றப்ப தீப்பிடிச்சு எரிஞ்சிடுச்சு. அதனால அந்த வராகியினுடைய பவர் என்னங்கிறது. அதே மாதிரி போன முறை என்னோட வந்தவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு. ஒரு பொண்ணுக்கு 40 வருஷமா கல்யாணம் ஆகல. ஏகப்பட்ட ஜாதகம், ஏகப்பட்ட ஜோதிடர், ஏகப்பட்ட பரிகாரங்கள் எல்லாமே செஞ்சிருந்தாங்க. ஆனா கடைசியா இங்க போன தடவை யாகத்துக்கு அந்த ரேவதிங்கிற பெண்ணு இங்க இந்த பூஜையில இந்த யாகத்துல கலந்து 3வது நாள் அதுக்கு கல்யாணம் நிச்சயமாயிட்டு.
அதே மாதிரி சில பேருக்கு குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஜோதிடர்கள் மற்ற இடத்துல எங்க போனாலும் ஒரு இது தீர்வு கிடைக்கிறது இல்லை. ஆனா இந்த இடத்துல யாகத்துல வந்து உட்கார்ந்தா எல்லாமே புண்ணியம் கிடைச்சு அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு. வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் தமக்கென தனித்தனி பிரார்த்தனைகளை உள்ளத்தில் ஏந்தியும் உதட்டில் மந்திரங்களை தாங்கியும் பக்தியும் பரவசமுமாய் பங்கேற்கிறார்கள் யாகத்தில். ஆனாலும் ஓங்கி ஓங்கி எரியும் யாகத்தில்தான் எல்லோர் கண்ணும் உள்ளது. தீயை நோக்கியே இருக்கும் பக்தர்கள் கையில் செல்போன்கள், சிலரிடம் கேமராக்கள். மனித கண்கள் மட்டுமின்றி இந்த எந்திர கண்களும் யாக தீயை உற்று நோக்கி நோக்கி சிமிட்டுகின்றன இமைகளை. இடைவிடாது பக்தர்கள் தீயை படம் பிடிக்க இருக்கிறது ஒரு ஆச்சரியமான சங்கதி. கோவில் தோறும் காண முடியாத பிரத்யங்கரா தேவிக்கும் நாடெங்கிலும் உள்ளன